ஹாய், ஹலோ, வணக்கம், வணக்கம், வணக்கம். மறக்காம நம்ம ஆதிபகம் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பப்போ மறக்காம கமெண்ட்ஸ் குடுங்க. தேங்க் யூ. ஆதிபகவன் குழுவின் நேர்காணல் நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இளையவருக்கு வணக்கம். ஆதிபகவன் குழுவின் நேர்காணல் நிகழ்விற்கு வருகை தந்து நம் கேள்விகளுக்கு மகிழ்வோடு பதிலளிக்க காத்திருக்கும் ஐயா சமண பேரவை தலைவர் திரு பொன் விஜயகுமார் அவர்களுக்கு எங்கள் குழுவின் மனமார்ந்த வணக்கங்கள். மிக அழகாக இறைவணக்கம் பாடி நிகழ்வை தொடங்கி வைத்த செல்வி ஜினபாரதி அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும். அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்று சிறப்பித்த புலவர் பத்மபிரபா அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும். இன்றைய நிகழ்வினை தலைமையேற்று நடத்தி வரும் நம் குரு கவிராசன் மகராசன் அவர்களுக்கு வணக்கம். மேலும் நிகழ்ச்சியை கண்டுகளிக்க இணைய வழியில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நமது ஆதிபகவன் குழுவின் இன்றைய நிகழ்வான நேர்காணலில் நாம் திருமிகு பொன் விஜயகுமார் ஐயா அவர்களை நேர்காணல் காணவிருக்கிறோம். பொன்னுசாமி நயினார் சரஸ்வதி அம்மாள் அவர்களின் புதல்வராக கீழ்ப்புத்தூர் மண்ணின் மைந்தராக பிறந்து வந்தையில் வசித்து வருகிறார். ஆர்சி பேசிக் ட்ரைனிங் ஸ்கூல் திண்டிவனத்தில் ஆசிரியர் பயிற்சி முடித்து இடைநிலை ஆசிரியராக பணியை துவங்கி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக தொடர்ந்து நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியராக பணியில் ஓய்வு பெற்றுள்ளார். ஐயா அவர்கள் 36 ஆண்டுகள் ஆசிரிய பணியில் சிறந்து விளங்கினார் என்பது அவரின் இரு விருதுகளான மாநில நல்லாசிரியர் விருதும் தேசிய நல்லாசிரியர் விருதுமே எடுத்துரைக்கும். பள்ளி ஆசிரிய பணியில் மட்டுமே ஓய்வு, பின்னர் முழுநேர பணியில், அதாவது படிப்பு எனில் சாதாரண படிப்பு அல்ல, MA ஜெயினாலஜி, MPhil ஜெயினாலஜி, 5 வருட ஜைன பரமாகம உயர்கல்வி என ஓய்வு பணிக்கு பின்னர் ஓய்வு ஏதும் இன்றி தன்னை முழுநேர படிப்பில் செலுத்தி இன்று சமூக வளர்ச்சிக்கான பணியில் சமண பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தொடர்ந்து இயங்கி வருகிறார். ஐயா அவர்களை வரவேற்று அவருடனான சிறு கலந்துரையாடல் மூலம் பல்வேறு நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். சமயக் தரிசனம். ஐயா, இங்கே இணைந்துள்ள அனைவருக்கும் சமயக் தரிசனம். ஐயா, இல்லற பணி, ஆசிரிய பணி, அறவுரை, சொற்பொழிவு, பட்டிமன்றம், தர்ம தியான வகுப்பு நடத்துறது, அப்படி இருந்த நீங்க திடீர்னு எப்படிங்க ஐயா சமண பேரவை தேர்தல்ல போட்டியிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு? இது இயல்பா வந்துச்சுங்களா, இல்ல உங்களோட நண்பர்கள் அவங்களோட வலியுறுத்தல் காரணமா இந்த பேரவை தேர்தல்ல நீங்க களம் கண்டீங்களா? வலியுறுத்தல் ஏதும் இல்லையம்மா. திடீரென எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அது ஒரு சவால். ஆரம்பமே அது ஒரு சவாலாகத்தான் இருந்தது சமண பேரவைக்கு. ஆகவே தலைவர் பதவிக்கு போட்டியிடுகின்ற ஒருவரை போட்டியிடக்கூடாது என்ற எண்ணத்திலே செயல்படுவதற்காக மாற்று வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் கூறி என்னை வேட்புமனு தாக்கல் செய்ய சொன்னார்கள். அதற்கு சம்மதித்துதான் நான் வேட்புமனு தாக்கல் செய்தேன். அது நம்முடைய சமண மக்களின், நாம சமணத்துல ஒன்று சொல்லுவோம், கிரமபத்த பரியாயம் என்று ஒன்று சொல்லுவோம். எது எங்க எப்படி நடக்குமோ அது அங்கங்க அப்படித்தான் நடக்கும் என்று கிரமபத்த பரியாயம் என்ற ஒரு நம்முடைய ஆகமத்துல கூறப்பட்டிருக்கிறது. அது அப்படித்தான் நிகழ்ந்தது என்று நான் நினைக்கின்றேன். கரெக்டுங்க ஐயா. காலம் தனக்கேன ஆட்களை தானே உருவாக்குங்க ஐயா. அது மாதிரி நீங்க இந்த சமண பேரவைக்கு ஒரு ஆளா கிடைச்சிருக்கீங்க. ரொம்ப நல்லதுங்க ஐயா. ஆன்மீகத்திலே அதிகமாக ஈடுபட்டு இல்லறத்தை தொடர்ந்து துறவரத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருந்த எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்து அது என்னுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு சற்று தடை என்றே நினைக்கின்றேன். இருப்பினும் நம்முடைய சமண மக்களுக்கு நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது என்பது போலும் நினைத்து இந்த பதவியை நான் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய வழியிலே செயல்பட்டு கொண்டு வருகிறோம். நல்லதுங்க ஐயா.
சமண பேரவை தேர்தல்ல நீங்க வெற்றி பெற்றதும் ம். பல்வேறு முன்னெடுப்புகளை நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா. இதுக்கெல்லாம் நீங்க போதுமான நிதி உதவி உங்ககிட்ட இருக்குங்களா? நிதி இருக்குங்களா? இந்த நிதி சிக்கலை நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? எப்படி எதிர்கொள்றீங்க ஐயா? பொதுமக்களிடம் நல்லற சான்றோர்கள் கொடுக்கின்ற நன்கொடை மூலமே நாம் இதுவரை எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். இனியும் அவ்வாறே செய்வோம். சந்தோஷங்க ஐயா. சொல்லு. சமண பேரவையோட பிரதான நோக்கங்கள் பற்றி சொல்றீங்களாங்க ஐயா? சொல்றேங்க ஐயா. தமிழ்நாடு சமண பேரவை என்பது தமிழ் பேசும் ஜைனர்களுக்கு உரியது. இந்த உலகத்தில் எந்த மூலையில் தமிழ் பேசும் ஜைனர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் இந்த சமண பேரவை உரியதாக இருக்கின்றது. சிலர் இந்த குறுகிய மனப்பான்மையோடு இது வந்தவாசி என்று பெயரிட்டிருக்கிறீர்களே, அந்த வந்தவாசி பகுதியை மட்டும்தான் சார்ந்தது என்று கூறுகிறார்கள். நாம் விளக்கமாக ஒரு துண்டு பிரசுரம் வெளியிட்டு இருக்கின்றோம், சமணப்பேரவை சார்பாக வெளியிட்டு இருக்கின்றோம். தமிழ்நாடு சமணப்பேரவை அறக்கட்டளை வந்தவாசி என்பது தமிழ் சமணர்கள் அனைவருக்கும் சொந்தமானது, உரிமையானது என்பதை முதலில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றுதான் முதல் வாசகமே ஆரம்பிக்கின்றது. ஆகவே இது தமிழ் பேசும் ஜைனர்கள் அனைவருக்கும் உரிமையான ஒன்று. சரிங்க ஐயா. நம்ம சமுதாய இளைஞர்களோட கல்வி, அப்புறம் அவங்களோட வேலை வாய்ப்பு, இதுக்கு ஏதாவது முன்னெடுப்புகள் எடுக்கிறீங்களா? அதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களாங்க ஐயா? திட்டம் இருக்குதுமா, சொல்றேன், ஒண்ணு சொல்றேங்க. ஆ. முதல்ல வறுமை கோட்டில் வாழும் குடும்பங்களின் பொருளாதார நிலையை உயர்த்துதல். இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஸ்ரீ ஆதிபகவன் சேவா ட்ரஸ்ட் திண்டிவனம், ஸ்ரீ வர்தமானன் பரிவார் ட்ரஸ்ட் பீல்வாடி ராஜஸ்தான் ஆகிய 2 அறக்கட்டளைகளும் நம்முடைய தமிழக மக்களுக்கு, பொருளாதாரத்தில் மிகவும் தாழ்ந்த நிலையில் உள்ள மக்களுக்கு ரேஷன் பொருட்களை இலவசமாக வழங்கி வருகின்றது. அதேபோல் சமணப்பேரவையும் ஒரு அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலம் தமிழக மக்களின் பொருளாதார நிலையை உயர்த்துவதற்கான ஒரு திட்டம் இருக்கின்றது. அதை விரைவில் செயல்பட இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சந்தோஷம் ஐயா. நம்ம தமிழ் சமணம் பொருளாதார வகையில ரொம்ப பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம். இதுல மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சமண பேரவைகள், பேரவை உறுப்பினர்கள் என்ன உத்திகளோ, என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க ஐயா? சொல்றேன். முதல்ல ஜைன மக்களிடையே ஒற்றுமையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறோம். அதற்காக தமிழகம் முழுவதும் 3 முறை இதுவரை பயணம் செய்து அனைத்து ஊர் கிராம ஜைன மக்களையும் சந்தித்து வந்திருக்கிறோம். அந்த ஒற்றுமை விரைவில் ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அந்த ஒற்றுமை ஏற்பட்ட பிறகு எல்லா நல்ல முடிவுகளும் விரைந்து செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பா ஒற்றுமை நமக்கு இடையில ரொம்ப தேவைதாங்க ஐயா. அதுதான் மிக மிக முக்கியமானதா ஒன்றாக கருதுகிறோம். திருமணம் செய்யறதுக்கு உரிய காலம் வந்துட்டும் நிறைய பேத்துக்கு வரன் கிடைக்காம இருக்குங்க ஐயா. இதனால திருமணம் ஆகாமலே நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு என்ன தீர்வு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது சொல்றேங்க ஒண்ணு. இப்ப தமிழ்நாடு சமண பேரவை ஸ்ரீ பத்மாவதி அம்மன் இலவச திருமண தகவல் மையம் என்ற ஒன்றை நம்முடைய பேரவையிலே ஒரு குழுவாக அமைத்து இலவசமாக ஜாதகங்களை பெற்று பரிமாற்றம் செய்து வருகின்றோம். அதிலே பல திருமணங்கள் இப்பொழுது நடைபெற்று இருக்கின்றன. இப்பொழுது நிச்சயதார்த்தமும் நிறைய நடைபெற்று இருக்கின்றது. விரைவில் அது விரைந்து செயல்படும். மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொல்லாபுரம் மடாதிபதி அவர்களை சந்தித்து அங்கே இருக்கின்ற பெண்கள் ஜாதகத்தை எல்லாம் பெற்று இங்கே தமிழக ஜைனர்களுக்கு மனமுடித்து வைக்கும் என்ற ஒரு நோக்கத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அது விரைவில் அந்த நிகழ்வு நடைபெறும். ஜைனர்கள் ஜைன பெண்களையே திருமணம் செய்து கொள்கின்ற ஒரு நிலையை ஏற்படுத்துவது என்பதுதான் எங்களுடைய முக்கியமான நோக்கம். கண்டிப்பாங்க ஐயா, அது ரொம்ப நல்லது. வேலையில இருக்காங்க, திருமணம் ஆகாமல் இருக்காங்க பெண்கள், இங்க படிச்சுட்டு ஆண்கள் திருமணமாக, ஆக இரண்டையும் ஒற்றுமைப்படுத்துவது இப்பொழுது முழு நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எண்ணிக்கை வாரியா நம்மளோட சமுதாயத்தை அதிகப்படுத்துறோம் அப்படின்னா நீங்க சொல்றது இது கண்டிப்பா நடக்கணுங்க ஐயா. நன்றிங்க, நன்றி. இது நீங்க இந்த மாதிரி நிறைய செய்றீங்க இல்லைங்கய்யா. இதுல நீங்க எப்படி ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல இதுல ஏதாவது சலிப்பு உங்களுக்கு ஏற்படுதுங்களா? அடடா என்ன இது, நம்ம இவ்வளவு செய்யறோம் ஆனா ஏதோ உல்டாவா நடக்குது, அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கஷ்டமா இருக்குங்களா? சலிப்பு என்பதே கிடையாது. நான் ஒரு இளைஞன்,
கண்டிப்பாங்க ஐயா. ஏன்னா இந்த ஆமா. நிகழ்வு இந்த நிகழ்வுகளிலே நாம் முழு ஈடுபாட்டுடன் செயல்படும் பொழுது சலிப்பு என்பதே நமக்கு தோன்றாது, தோன்றவும் இல்லை. கரெக்ட்டுங்க ஐயா. நன்றி. சமுதாயம் அப்படின்னு வந்துட்டதுக்கு அப்புறமா வந்து எல்லாருமே இளைஞர்களா மாறினாதான் நம்ம சமூகம் வளர்க்க கண்டிப்பாக முடியும் கண்டிப்பாக அப்படின்றது கண்டிப்பாக. சந்தோஷங்க ஐயா. ஆ. அப்புறம் ஐயா நம்ம தமிழ்நாடு சமண பேரவை தலைவர் அப்படிங்கிற நிலையில நம் சமூகத்தாரிடையே ஒற்றுமை இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. கரெக்ட் சொல்றீங்க. கோஷ்டி பூசல் இதெல்லாம் இருக்கு. இருக்கு இருக்கு இதுக்கெல்லாம் நிறைய என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? காரணம் வந்து பொருளாதார வேறுபாடு ஒன்றை எடுத்துக் கொடுக்கின்றார்கள். அடுத்ததாக உயர்ந்த நிலையில் நாம் இருக்கின்றோம், அவர்களெல்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்ற ஒரு மன சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது மக்களிடத்துல. அது மறையணும். விருப்பு வெறுப்போ உயர்வு தாழ்வோ இருக்கக்கூடாது. நம்முடைய ஆகமங்கள்ல என்ன சொல்லிருக்குது, பகவான் என்ன சொல்லிருக்காரு, சமதா பாவனை, எல்லோரும் சமமானவர்கள் என்ற ஒரு நிலையை மனதில் கொண்டால் இந்த மனக்கசப்புக்கு வேறுபாடே எங்கேயும் நிலவாது என்பது என்னுடைய கருத்து. சந்தோஷம் ஐயா. குறைந்த எண்ணிக்கையில இருக்கிற நம்ம சமூகத்திட்ட இந்த மாதிரி இருக்கிற இந்த நிலைமை போனோம் அப்படின்னா அந்த நம்மளோட வளர்ச்சியே வந்து இதனால பாதிக்கப்படுது. இது வந்து ரொம்ப பாதிப்பு அதிகமாக்காதுங்களா? பாதிப்பு ஏற்படுவது என்பது இருக்காது என்றுதான் கருதுகிறோம். ஏன்னா நாம அவருடைய பொருளாதார நிலையை உயர்த்துவதற்காக பாடுபடுகின்றோம். ஆமாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் இப்ப சமண பேரவை அப்படின்னு எடுத்திருக்கீங்க. இத்தனை வருஷமா சமண பேரவை இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இது வரைக்கும் வந்து சமண பேரவையில ஒரு பெண் அப்படின்னு யாருமே கொண்டு வரல. ஆனா முதல் தடவையா ஒரு பெண் உறுப்பினர் நம்ம சமண பேரவை குழுவுல இருக்காங்க. இது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். 2 செயற்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அது விரைவில் 3இல் ஒரு பங்காக மாற்றப்படும். கண்டிப்பா அதுதான் எங்களுக்கும் தேவை. அதுதான் உங்ககிட்ட கண்டிப்பாக விரைவில் மாற்றப்படும். அதிகமாக கூட வரலாம். ஆங்கய்யா. உங்களை மாதிரி இளைஞர்களையும் நிறைய, அதாவது வேலை செய்யற மாதிரியான இளைஞர்களையும் நாங்க எதிர்பார்க்கிறோங்க ஐயா. கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நான் பெரியவன். மருவத்தூர்ல வந்து ஆதி பராசக்தி வார வழிபாட்டு மன்றம்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஏற்படுத்திருக்காங்க இல்லைங்களா? அதே போல நம்முடைய தமிழ்நாடு சமண பேரவையில ஒவ்வொரு ஊரில் இருக்கின்ற இளைஞர் மன்றங்கள் அல்லது இலக்கிய மன்றங்கள், மகளிர் அணி, எல்லா மகளிர் மன்றங்கள் அனைத்தையும் இந்த தமிழ்நாடு சமண பேரவையில இணைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பம். கண்டிப்பாங்க. ஏன்னா நமக்குள்ள தொடர்பு அடிக்கடி ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. ஏன்னா அவங்க கிட்ட என்ன நடக்குது, நம்ம கிட்ட என்ன நடக்குது, கருத்து பரிமாற்றங்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த கருத்து தொடர்பு ஏற்பட வேண்டும். அதுதான் மிக முக்கியமானது. அதற்காக இன்னும் 1 மாத காலத்திற்குள் விரைவில் அனைத்து ஊர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பயணம் செய்ய இருக்கின்றோம். சந்தோஷம் ஐயா. நன்றி. அப்புறம் நான் பெரியவன் நீ பெரியவன் அப்படின்ட்டு வேண்டாத எண்ணங்கள் நிறைய இருக்குங்க ஐயா. இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளோட சமுதாயத்தை ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பாக பாதிக்கிறது. இதுக்கு ஏதாவது நீங்க கருத்து இது மாறணும் அப்படின்னா? நம்ம கருத்து என்னன்னா, நம்முடைய ஆகமங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதை கொஞ்சம் என்ன பண்ண சுவாத்தியாயம் பண்ணாங்கன்னாலும் போதும். சுவாத்தியாயம் செய்தாலும் போதும். 12 சிந்தனைகளை நினைத்தாலே போதும். 10 தர்மங்கள், தர்மத்தினுடைய 10 லட்சணங்கள்ல இந்த நிலையாமை லட்சணம், நிலையாமை தான் முதல்ல இருக்குது. அது வந்தாவே, அந்த சிந்தனை வந்தாவே நமக்கு போயிடும். உத்தம க்ஷமா என்பது முதல் தர்மமாக இருக்கிறது. அதையெல்லாம் படிச்சு கொஞ்சம் சிந்தனை பண்ணாவே எல்லாம் மாறிவிடும். அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். படிப்பதோடு நிறுத்திவிடக்கூடாது. அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக இந்த ஏற்றத்தாழ்வுகள், உயர்வு தாழ்வுகள், விருப்பு வெறுப்புகள் அனைத்தும் நீங்கிவிடும். அந்த சமத்துவ பாவனை தானாக நிச்சயமாக நம்ம இடத்திலே மலர செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து. சந்தோஷம். கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணணும் ஐயா. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிறவங்களும் அவங்க வீட்டுல இல்ல பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தரணும் அப்படிங்கிறது. ஆமாங்க ஐயா. நீங்க ஆசிரியர் பணியில இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு முற்றிலும் வேறுபட்ட பயணம். நீங்க டெய்லியும் போவீங்க, கிளாஸ்ல வகுப்பு எடுப்பீங்க, வருவீங்க. ஓகே. ஆனா இப்ப வந்து இதுல இருந்து மொத்தமா மாறுபட்ட பயணம். இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான சவால்களை நீங்க எதிர்பார்க்கறீங்க, எதிர்கொள்றீங்க? சவால்கள் என்று சொன்னால் அது எண்ணில் அடங்காதது. ஏராளமான சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கின்றது. இதற்கெல்லாம் நம்முடைய சமண பேரவைக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி
இந்த எங்களோடு அதிகமாக பாடுபடுபவர் மூத்த வழக்கறிஞர், நம்முடைய தமிழ்நாடு சமணப் பேரவையினுடைய சட்ட ஆலோசகர் திரு வி ஜெயச்சந்திரன் பிஏபிஎல் வழக்கறிஞர் அவர்கள்தான் இப்பொழுது சமணப் பேரவையின் இரும்பு மனிதராக இருந்து கொண்டு செயல்பட்டு வருகின்றார். எங்களுக்கெல்லாம் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளித்து அந்த முயற்சியை தளர்ச்சி ஏற்படாமல் முன்னேற்ற பாதையிலே அழைத்து செல்லக்கூடிய வகையிலே அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா, அப்புறம் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குங்க ஐயா. இப்போ இங்க இருந்து நம்ம சிகர்ஜி, ஊர்ஜெயந்தகிரி, பாலிட்டானா இதெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வராங்க. ஆனா நம்மளோட சொந்த இடம் மதுரைக்கெல்லாம் யாரும் போக மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்க ஏதாவது ஒரு முன்னேற்பாடு, முன்னெடுப்பு இதெல்லாம் செய்யலாம் இல்லைங்க ஐயா? நிச்சயமாக நடக்கும். இப்ப தமிழ்நாடு அருகர் பாதுகாப்பு திருமணி குழு இருக்கு இல்லைங்களா, மாதம் சென்று வருகின்றது. அதே போல அந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே எந்தெந்த இடங்களில் இருக்கின்றதோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் மாதந்தோறும் பயணம் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி கூட செய்யார் பக்கத்திலே அருகாவூர் என்ற ஒரு ஊர்லே ஒரு ஜனப்பிரதிமா, மகாவீரருடைய படிமை, பக்கத்திலே 2 யட்சன் யட்சிகள், 2 நாகதேவதை ஒன்று, இன்னொரு பக்கத்திலே ஒரே நாகதேவதை படம் எடுத்துக் கொண்டிருக்கு. அதிலே பகவானுடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதை சண்டே தரிசனம் செய்து வந்தேன். அது இப்போ வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க. அது மாதிரி ஆமா, அது போல நாங்களும் இடத்துக்கு சென்று கொண்டுதான் இருக்கோம். குண்டங்கல் ஒரு இடத்துக்கு போய் வந்தோம், தேனி மாவட்டத்துக்கு போயிட்டு வந்தோம். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் போய்கிட்டு தான் இருக்கிறோம். எல்லாருக்கும் தகவல் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். சலுகை கட்டணத்திலே பயணம் செய்து தரிசிப்பதற்கான ஒரு ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றோம். எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. சரிங்கய்யா, இந்த கேள்வி உங்களுக்கு கேட்க முடியுமா, கேட்கலாமா தெரியல. இப்போ நம்ம கோவில்கள்லாம் இது நாள் வரைக்கும் நம்ம ஆளுங்க தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இப்ப வடவர்கள் இங்க நாங்க சலுகைகள் இதை தரோம், இலவசமா இதை தரோம், அதை தரோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஊடுருவி நம்மளோட இடத்தை அவங்க ஆக்கிரமிப்பு பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயா? ஒரு இடம் போயிடுச்சு இல்லைங்களா, வீரநாம்பூர் பொன்னுசாமி ஜெயின் அவர்களும் பொன்னூர் திரு ஆதிராஜ் ஜெயின் அவர்களும், அவர் ஆதிராஜன் தான் நினைக்கிறேன், புலவர் தன்யகுமார் அவருடைய மாமனார் செயலாளராகவும் திரு விஎன்பி ஜெயின் தலைவராகவும் இருந்து இயங்கிக் கொண்டிருந்த குந்தகுந்தர் ககான் கமிட்டியாக மாறிவிட்டது அல்லவா. அது ஒன்று போயிட்டு கைவிட்டு விட்டோம். அதே போல அடுத்தது இன்னொன்றும் கைவிட இருக்கின்றோம். வெளிப்படையாக சொல்ல இயலாத நிலையில் இருக்கின்றேன். அதையெல்லாம் நாம் காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை. சில அதிகார வர்க்கத்திலே இருக்கின்றவர்கள் எல்லாம் அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்று நினைத்து கொண்டு செயல்படுகின்றார்கள். அவர்களை மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்யும் போது நமக்கு தோள் கொடுத்தார்களானால் நாம் நிச்சயமாக அதில் வெற்றி பெற்று மீட்டு எடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரம் வரும்பொழுது நாங்கள் அறிவிப்பு செய்கின்றோம். கண்டிப்பாங்க ஐயா. இதுக்கு முன்னாடி போனதை பத்தி நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்ப இருக்க நம்மளோட சொத்துக்களை நம்ம காப்பாத்தி ஆகணும். நம்மளோட வருங்காலத்துக்கு அதை நம்ம முழுசா கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. நம்முடைய சொத்துக்களை நம்மவர்களே விட்டு பணம் பார்க்கிறார்களே, என்ன செய்வது என்பதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது. அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வெற்றி பெறுவோம். கண்டிப்பாங்க ஐயா, உங்களோட போராட்டம் கண்டிப்பா வெற்றி பெறணும். அதுக்கு நாங்களாமும் உறுதுணையா இருப்போம் அப்படின்னு நாங்க தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. இங்க மூத்த குடிமக்கள் இருக்க நிலையில இருக்கிற நீங்க சளிப்படையாம இளைஞர் போல பணியாற்றுறது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. எப்படி இந்த மாதிரி ஓய்வு இல்லாம உழைக்க முடியுது? ஏதாவது நீங்க ஒரு டிப்ஸ் கொடுக்குறீங்களா? ஒன்றும் இல்லை. நாம முழு மூச்சுடன் ஈடுபடும் பொழுது எதெல்லாம் பறந்து போகிறது. வயதோ மூப்போ எல்லாம் பறந்து ஓடி விடுகின்றது. அவ்வளவுதான். சிறப்பாக செயல்பட வேண்டும். இளைஞர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் ஒரு பொங்கலின் பொழுது ஒரு கிரிக்கெட் கிளப் டீம் ஒன்று வச்சு போட்டியெல்லாம் நடத்தினோம். வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் பரிசு பாராட்டு எல்லாம் கொடுத்தோம். அந்த இளைஞர்கள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவது, அதே போல நம்முடைய சமயத்தில் இப்போ ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டும். அதற்காக நாங்கள் இப்பொழுது முழு மூச்சுடன் ஈடுபட்டு கொண்டு வருகிறோம். அந்த செயல்பாடுகளிலே அனைவரையும் இப்பொழுது சந்திப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னும் 1 மாதத்திற்குள் ஒரு ரவுண்டு வருவோம். தமிழகம் முழுவதும் வருவோம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சந்தோஷங்க ஐயா. இந்த மாதிரி ஒரு நேரம் உங்களோட பேசுறது கிடைச்சது. அது ரொம்ப சந்தோஷம். இது உங்களால இவ்வளவு பண்ண முடியுது அப்படின்னு நீங்க, அனந்தராஜ் சார், இவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஒரு விளக்கு மாதிரி தெரியுறீங்க இப்போதைக்கு சம்மணத்துல. இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
நீங்க செய்யற இந்த வேலைகள் எல்லாமே வந்து எங்களை ரொம்ப மெய்மறந்து வியப்புல ஆழ்த்துது. கண்டிப்பா உங்களோட பணிகள் வந்து தொடரணும். உங்களோட சேவை கண்டிப்பா நம்மளோட சமுதாயத்துக்கு தேவைங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றிங்க நன்றி, ஐயா. நன்றி. நல்லது. மேலும் ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்தல், கல்வி உதவித்தொகை வழங்குதல் வந்து முதல் 6ஆம் வகுப்பு முதல் அவன் தொழில் செய்வதற்கான படிப்பு முடியும் வரை அந்த உதவியை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் கையில் இருக்கின்றது. இன்னும் ஒரு 6 மாத காலத்திற்குள் அந்த பணியை எல்லாம் தொடங்கி விடுவோம் என்று நினைக்கின்றோம். நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு, நம்முடைய செயற்குழு உறுப்பினர்கள், தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் சட்ட ஆலோசகர் அனைவருடைய ஒத்துழைப்புடனும் நாங்கள் வேகமாக முயற்சியை முன்னெடுத்து வருகின்றோம். அதே போல அனைத்து தர்மகர்த்தாக்களுடன் இணைந்து ஜனாலய பணிகளிலே ஈடுபடுதல், அனைத்து ஜனாலயங்கள் புனரமைப்பு மற்றும் புதிய கோவில்கள் கட்டுதல், மக்களுக்கு உதவி செய்தல், மகளிர் சுய குழு ஏற்படுத்தி உதவி செய்தல், ஆடவர்க்கும் சுய உதவி. ஏன்னா நிறைய பேர் வறுமை கோட்டின் கீழே இருப்பதனால சுய உதவியாக செய்து தன்னால் முன்னேற முடியவில்லை. அவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை வழங்கி அவர்களை முன்னேற்ற செய்வதுதான் எங்களுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. மக்களை அதே சமயத்தில் அறவழியிலும் ஆன்மீக வழியிலும் அழைத்து செல்ல வேண்டும். ஆகமம் பயில ஆர்வம் ஊட்டுதல் ஆகிய செயல்பாடுகளை எல்லாம் செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை விரைவில் ஆரம்பிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்டிப்பாங்க ஐயா. நம்மளோட ஆகமம் வந்து நமக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டியது ரொம்ப அவசியம் இந்த டைம்ல அப்படிங்கிறது நாங்களும் புரிஞ்சு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. இருங்க எங்க போறீங்க? வீடியோவை பார்த்துட்டு அமைதியா போனா என்ன அர்த்தம்? மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.